நாம நம்ம கடந்த காலத்தை பத்தி எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? கதைகள் மூலமாவா இல்ல உண்மையான ஆதாரங்கள் மூலமாவா? யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஒரு பழங்கால பானைக்கும் அத பத்தி எழுதின ஒரு வரலாற்று புத்தகத்துக்கும் என்ன வித்தியாசம்? வாங்க, வரலாறுங்கிற இந்த சுவாரஸ்யமான கட்டமைப்பு எப்படி உருவாக்கப்படுதுன்னு நாம இதுக்கு விரிவா பார்க்கலாம். உங்ககிட்ட வரலாறுனா என்னன்னு கேட்டா நிறைய பேர் ராஜா ராணி கதைகள்னு தான் சொல்லுவாங்க. ஆனா உண்மையில வரலாறுனா அது மட்டும்தானா? கண்டிப்பா இல்ல. நம்ம கேக்குற பல கதைகள்ல கற்பனை இருக்கலாம், ஆனா வரலாறு அப்படி கிடையாது. அது ஒரு துப்பறியும் வேலை மாதிரி. ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஆதாரம் வேணும். இந்த ஒரு சின்ன வித்தியாசம்தான் கதைக்கும் வரலாற்றுக்கும் உள்ள அடிப்படை. அப்போ வரலாறு வெறும் கதை இல்லைன்னா அப்புறம் அது என்ன? அது ஒரு அறிவியல். ஆமா, நீங்க கேட்டது சரிதான். கடந்த காலத்தை ஆராயிற ஒரு அறிவியல். சரி, இந்த அறிவியல் எப்படி வேலை செய்யுதுன்னு கொஞ்சம் உள்ள போய் பார்க்கலாமா? இங்க பாருங்க, ஒரு பக்கம் கதை. அதோட நோக்கம் நம்மள மகிழ்விக்கிறது. அதுல கற்பனை இருக்கலாம், சுவாரஸ்யத்துக்காக சில விஷயங்களை கூட்டி குறைச்சு சொல்லலாம். ஆனா இன்னொரு பக்கம் வரலாறு. அது ஒரு மைக்ரோஸ்கோப் வச்சு பாக்குற மாதிரி. உண்மையான ஆதாரங்களை மட்டும் வச்சு ஒரு சம்பவம் ஏன், எப்படி, எப்போ நடந்துச்சுன்னு துல்லியமா ஆராயறது. இதோட நோக்கம் பொழுதுபோக்கு கிடையாது, உண்மையை தேடுறது. இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா இதுதான் வரலாறுக்கான சரியான வரையறை. இதுல ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியம். ஆதாரங்கள் இல்லாம அது வெறும் கற்பனை, காலவரிசை இல்லாம அது ஒரு பெரிய குழப்பம், அறிவியல் அணுகுமுறை இல்லாம அது திரும்பவும் ஒரு கதையாவே மாறிடும். இது மூணும் ஒன்னா சேரும்போதுதான் நமக்கு உண்மையான வரலாறு கிடைக்குது. ஒரு டிடெக்டிவ்க்கு கைரேகையும் சாட்சிகளும் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி ஒரு வரலாற்று ஆய்வாளருக்கு ஆதாரங்கள் தான் எல்லாமே. இந்த ஆதாரங்கள் இல்லாம கடந்த கால மர்மத்தை தீர்க்கவே முடியாது. சரி, அவங்க என்ன மாதிரியான தடயங்களை, அதாவது துப்புகளை பயன்படுத்துறாங்க? வாங்க பார்க்கலாம். வரலாற்று தடயங்கள்ல பாத்தீங்கன்னா 2 முக்கிய வகை இருக்கு. ஒன்னு முதன்மை ஆதாரங்கள், அதாவது ஒரு சம்பவம் நடக்கும்போது அங்கேயே இருந்த நேரடியா கிடைச்ச ஆதாரங்கள். ஒரு டைரி குறிப்பு, ஒரு கல்வெட்டு, ஒரு பழைய நாணயம் மாதிரி. இன்னொன்னு இரண்டாம் நிலை ஆதாரங்கள். இது என்னன்னா, அந்த முதன்மை ஆதாரங்கள் எல்லாம் வச்சு நல்லா ஆய்வு செஞ்சு அதுக்கப்புறமா எழுதப்படுறது. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு ஆக்சிடென்ட்டை நேர்ல பார்த்தவருக்கும் அத பத்தி பேப்பர்ல படிச்சவருக்கும் உள்ள வித்தியாசம் தான் இது. உதாரணத்துக்கு, கீழடியில ஒரு பானை ஓடு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அது ஒரு நேரடி சாட்சி, அதனால அது முதன்மை ஆதாரம். ஆனா அதே பானை ஓட்டை நல்லா ஆய்வு செஞ்சு அப்போ வாழ்ந்த மக்களோட வாழ்க்கை முறை இப்படித்தான் இருந்திருக்குன்னு ஒரு அறிஞர் புத்தகம் எழுதுனா அது இரண்டாம் நிலை ஆதாரம். பானையோடு என்ன இருந்துச்சுன்னு சொல்லும், ஆய்வு புத்தகம் அது ஏன் எப்படி இருந்துச்சுன்னு நமக்கு விளக்கும். இது ரெண்டும் சேர்ந்தாதான் நமக்கு ஒரு முழுமையான பார்வை கிடைக்கும். சரி, இந்த மாதிரி அங்கொன்னும் இங்கொன்னுமா சிதறி கிடக்கிற தடயங்கள் எல்லாம் ஒன்னா சேர்த்து எப்படி ஒரு முழுமையான வரலாற்றை உருவாக்குறாங்க? ஒரு உடஞ்ச பானை ஓட்ட வச்சு ஒரு பெரிய நாகரிகத்தையே எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? அதுக்கு அவங்க கையில சில ஸ்பெஷல் கருவிகள் இருக்கு. இதுல கருவி தொல்லியல். அதாவது மண்ணுக்கடியில புதைஞ்சு போன ஒரு நகரத்தையே தோண்டி எடுத்து அவங்க என்ன சாப்பிட்டாங்க, என்ன பாத்திரம் யூஸ் பண்ணாங்கன்னு எல்லாத்தையும் நேரடியா பாக்குறது. இன்னொரு முக்கியமான முறை என்னன்னா வாய்மொழி மரபுகள். அதாவது எழுத்து வழக்கமே இல்லாத ஒரு காலத்துல தாத்தா பாட்டிங்க சொன்ன கதைகள், பாட்டுக்கள் மூலமா அந்த மக்களோட நம்பிக்கைகளையும் பழக்க வழக்கங்களையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இதெல்லாம் கேட்க ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஆனா ஒரு கேள்வி வருது இல்லையா? எதுக்கு இவ்ளோ கஷ்டப்பட்டு பழைய விஷயங்களெல்லாம் தோண்டிக்கிட்டு இருக்கணும்? அந்த காலத்துல வாழ்ந்த ஒரு ராஜாவுக்கும் இன்னைக்கு நாம ஓட்டுற பைக்குக்கும் என்ன சம்பந்தம்? இந்த கேள்விக்கான பதில தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். வரலாறு நமக்கு ஒரு கண்ணாடிய காட்டுது. ஒரு சின்ன முடிவு எப்படி ஒரு பெரிய விளைவை உருவாக்குச்சுன்னு புரிய வைக்குது. அந்த புரிதல் வரும்போது நம்ம சமூகத்தின் மேல நமக்கு ஒரு பொறுப்பு வருது. நம்மளோட வேர்கள் எங்க இருக்குன்னு தெரியும்போது நம்ம அடையாளம் மேல ஒரு பற்றும் மரியாதையும் வருது. எல்லாத்துக்கும் மேல மத்தவங்க செஞ்ச தவறுகளை பார்த்து நாம அதை திரும்ப செய்யாம இருக்க கத்து கொடுக்கறது வரலாறு தான். நாம இவ்ளோ நேரம் பேசினதோட மொத்த சாராம்சமே இந்த ஒரு வரியில இருக்கு. கடந்த காலத்திலிருந்து நாம கத்துக்கிற ஒவ்வொரு பாடமும் இன்னைக்கு நாம எடுக்கிற முடிவுகளை சரியா எடுக்க உதவுது. நேத்து என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சாதான் நாளைக்கு என்ன நடக்கும்னு நம்மால கணிக்க முடியும். இதுதான் வரலாற்றோட உண்மையான சக்தி. இப்போ கடைசியா இந்த கேள்வி உங்களுக்காக. ஒரு நாட்டுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் எனக்கும் கூட ஒரு வரலாறு இருக்கு. நாம செஞ்ச தவறுகள், நாம ஜெயிச்ச தருணங்கள், இது எல்லாமே நம்மளோட தனிப்பட்ட வரலாறு தான். உங்க சொந்த வரலாற்றை ஒரு நிமிஷம் திரும்பி பார்த்தா உங்க நிகழ்காலத்தை இன்னும் சிறப்பா மாத்திக்க என்ன பாடத்தை கத்துப்பீங்க? யோசிச்சு பாருங்க.